செல்லக்குட்டீஸ் ஆல்பம் பார்க்கலாமா? எங்களோட செல்ல குழந்தைகளுக்கு நடந்த திருவிருந்து, முதல் திருவிருந்து ஸ்டெஃபி ஆண்ட்ரியா, அதுக்கப்புறம் நம்மளோட சாம் ஸ்டீவ் ஹீரோ, இவங்களோட ஆல்பம் பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெஃபி ஆண்ட்ரியாவோடது எடுத்துடலாம். இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜு, அதாவது ஆல்பம் கவரில். ரெண்டு குழந்தைங்களுக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா புதுநன்மை வந்து வச்சுருந்தோம். அந்த புதுநன்மையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக நான் உங்களுக்கு பண்ணிடுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அக்ரலிக் இதில் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது பார்த்தா கிளாஸ் மாதிரி இருக்குங்க, அழகாக இருக்குது. எனக்கு பகல்லே இதை பண்ணியிருந்துருக்கணும், எனக்கு டைம் இல்லை. சரி அட்லீஸ்ட் இப்போயாவது பண்ணிடலாமே. இந்த ஆல்பம் வரத்துக்கு வந்து வந்துடுச்சு. நாங்கள் தான் ஆல்பம் ஓப்பனிங் வீடியோ ஒன்று மெமரபிள் இதாக இருக்கணுமேன்னு சொல்லிட்டு அதையும் டிஜிட்டல் இதாகவே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்காக லேட் பண்ணோம். பாப்பாவோட இந்த ட்ரெஸ் எங்கே பர்ச்சேஸ் பண்ணிங்க? நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க அவங்களோட குழந்தைங்களுக்கு இது பண்ணுறதுக்காக. ஒரே வீடியோவில் முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கும். நான் வேணால் ஸ்டெஃபி ஆண்ட்ரியாவோட ஆல்பம் மட்டும் இதில் நான் காமிக்கிறேன். ஒரு கேலண்டர் எடுடா, ஒரு ஆல்பம் மட்டும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் சாம் ஸ்டீவோட ஆல்பம் பார்க்கலாம். 2025 February 23 தான் வந்து என்னோடய சன்னோட பர்த்டே. அன்றைக்கி தான் எங்களுக்கு நாள் அமைஞ்சது. அன்றைக்கி வந்து நாங்கள் வச்சுட்டோம். ரெண்டு பேருக்கும் சேர்த்து வைக்கணுன்றதுனால தான் இவ்வளோ நாள் வந்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா நான் ஆண்ட்ரியாவுக்கு முன்னாடியே கொடுத்துருந்துருக்கணும். இந்த வீடியோ நான் பண்ணி வைக்கிறதுமே எனக்கு யூடியூப்பில் வியூஸ் அப்படின்னு எல்லாம் இல்லை, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்னா, எனக்கு வந்து யூடியூப் வந்து ஒரு பெரிய ஆல்பம் கேலரி எப்படி சொல்கிறது, அது எனக்கு ரொம்ப என்னோடய மெமரிஸ் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறதுக்கான ஒரு டூலாக தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து கேலண்டரில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 2025 தான் பண்ணுறேன் நாங்கள், இல்லை 2026 பண்ணி கொடுக்க சொன்னோம். ஸோ ஃப்யூச்சரில் என்னோடய சந்ததியினர் இதை பார்ப்பாங்க இல்லையா, யூடியூப்பில் பண்ணி வச்சிட்டோன்னா. அதனால தான் அப்பப்போ எனக்கு வேணும்னா கூட நான் இவ்வளோ பெரிய ஆல்பத்தை தூக்கி பார்த்துட்ருக்க தேவையில்லை. அதனால இது பாப்பாவோட செகண்ட் ட்ரெஸ். இது நைஸ் இல்லை, இதில் 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இவ்வளோத்தையும் நம்ம ஃபோட்டோ எப்போ இது பண்ணுறது, அழகாக இருக்குது. பாவம் குழந்தைங்கன்னா அன்றைக்கி ரொம்ப டயர்டாயிட்டாங்க, ரொம்ப இதாகிட்டாங்க. பட் கோஆப்ரேட் பண்ணாங்க என் குழந்தைங்க 2 பேருமே, அவ்வளோ சூப்பராக கோஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஓகே, ஆல்பம் ஒன்று ஒன்றா நம்ம இது பண்ணலாம். ஆல்பம் இது வந்து ஹோலி கம்யூனியன் மட்டும் இல்லை, இதில் வந்து என்னோடய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 50th வெட்டிங் அனிவர்சரி, 50 வருஷம் கோல்டன் அனிவர்சரி பார்த்திங்கன்னா, கோல்டன் ஜூப்ளி, அது மாதிரி கோல்டன் அனிவர்சரி அவங்களுக்கு. அதுவும் இதில் வரும் பாருங்கள். முதல் திருவிருந்து விழா, இது பத்திரிக்கையை நம்ம இது பண்ணுவோம்ல, இன்விடேஷன், அதை போட்டுட்டோம். இது வந்து சென்னைக்கு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். அந்த ஃபோட்டோ தூக்கி இதில் வச்சு அவசர அவசரமாக கேட்டாங்க. ஆமாம், அது எங்கள் பெரியம்மா பெரியப்பாவோட, அதாவது என் ஹஸ்பண்டோட அத்தை மாமாவோட 50th அனிவர்சரி. அதுதான் வந்து எங்களுக்கு அதை பண்ணுறதுக்கான ஒரு உந்துதலாக, ஒரு முன்னோடியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். தேங்க்ஸ் செல்வம், ராணிகா, ராஜா, அவங்க குழந்தைங்க வந்து அவங்களோட எங்கள் பெரியம்மா பெரியப்பாவோட, அதாவது எங்கள் பெரியம்மா பெரியப்பான்னு நான் சொல்கிறது ஸ்டீஃபன் இருக்காங்களா, என் ஹஸ்பண்டோட அத்தை மாமா அத்தை, அவங்களோட 50வது வருஷம் இது வந்து அங்கே சென்னை வேளாங்கண்ணி மாதா பங்கு, அரைக்கி மாதா பங்கு அங்கே பண்ணாங்க. எனக்கு அப்பயே தோணிடுச்சு என் பேரண்ட்ஸுக்கும் நான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் வந்து என்ன வருஷமும் ஒத்து வந்ததா, அதனால் அம்மா அப்பாவுக்கு அது பண்ணது எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸாக வந்து நான் ஃபீல் பண்ணேன். அவங்க அதை விட சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க. என்னென்னா சர்ப்ரைஸாக பண்ணோம், அதுதான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆல்பம் பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஆண்ட்ரியாவுக்கு உள்ள ஆல்பம். டக்குன்னு போயிடலாம். பாப்பாவோட ட்ரெஸ் டீட்டெயில்ஸ் வேணும் இதுன்னா தனியாக இந்த ஜுவல்லரி இது பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அழகாக இருந்தது. எம்ஜி ஃபோட்டோகிராஃபியில் தான் நம்ம வந்து இது எடுத்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் இன்வைட் பண்ண எல்லாருமே வந்திருந்தாங்கங்க. என்னோடய சிஸ்டர் மட்டும் வர முடியாமல் போச்சு, ஏன்னா அவங்க வந்து அப்ராடில் இருக்கிறதுனால. மற்றபடி அவங்களுக்கும் வருத்தம் தான் வரணுன்ட்டு, ஏன்னா அவங்க கிட்ஸோட ஹோலி கம்யூனியன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம யூடியூப்லேயே அப்லோட் பண்ணோம். ரொம்ப வருத்தப்பட்டாங்க வர முடியலன்ட்டு. பட் அவங்க பிளெஸிங்ஸ் எப்போவுமே இவங்களுக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா நேரம் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ஒத்து வரல, அதனால தான். இங்கே பாருங்களேன். Wow, so cute, Andrew. இந்த டிசைன் அழகா. Wow, nice. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட ஜுவல்ஸ் எல்லாம் பாருங்களேன், செம்ம க்யூட் இல்லை இது? அழகி அழகி அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, யாரும் ரொம்ப பெருமையாக இது பண்ணிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் சொல்கிறேன். அழகி பெத்த அழகியும் பாரு என் ஹஸ்பண்டு. எப்போனா அழகி அப்படின்னு தனியாக சொல்ல விட மாட்டார். அழகி பெத்த அழகி அப்படிம்பாரு. பாருங்கள் தம்பியோட எப்படி இது பண்ணிகிட்ருக்கான்னு. ஆல்பம் டக்குன்னு காமிச்சிட்றேன்.
ஓகேவா, இருப்பா வரேன். இது இருப்பா, அதில் கிளார் அடிக்குதுப்பா லைட்டு. பாருங்க, இந்த என் ஹஸ்பண்ட் போட்டிருக்க காஸ்டியூமெல்லாம் நாள் நைட்டு போய் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேட்சாக வரணும் அப்படின்றதுக்காக. ஒருத்தவங்களோட காஸ்டியூம் பற்றி பேசினா ரொம்ப லேட் ஆகிடும். சில நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க, சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, இந்த இதுக்கு வந்து நீங்கள் ஒயிட் அந்த உள்ளே இருக்க அந்த இது மட்டும் போட்டிருந்தா போதும், கோல்டு ஜுவல்லரி வந்து இவ்வளோ போட்டிருக்க தேவையில்லைனாங்க. ஆக்சுவலி நான் இவ்வளோ தான் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு போட்டேன், இல்லைன்னா நான் இங்கே வரைக்கும் போடணுன்னு தான் எனக்கு ஆசை. ஏன்னா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நம்ம போடாமல் என்ன, இல்லை இது மட்டும் போதும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அல்ல அது மட்டும் போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு எல்லாம் சொன்னாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இதை சொன்னது. நான் வந்து அன்றைக்கி ஒரு பெரிய டென்ஷன், அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து சரியான டென்ஷன் படுத்தி விட்டாங்கன்னு வைங்களேன். பாருங்கள், வாவ், பிளானே மாற்றி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எல்லாம் ஓவரால் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நாங்கள் 4 பேரும் இப்படி ஒரு சில்வர் தீமில் வருவோன்னு யாருமே எதிர்பார்க்கலன்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி. பட்டு சாரி எடுக்க சொல்லி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அவ்வளோ இது பண்ணாங்க. பட்டு சாரி இல்லாமல் என்ன ஃபங்க்ஷனுக்கு, பட்டு சாரி இல்லாமல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து என்ன பண்ணேன்னா, என்ன பட்டு சாரி, எப்போ பார்த்தாலும் பட்டு சாரி தான், நான் இந்த மாதிரி தான் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் தான் இந்த சாரி வந்து சென்னையில் தான் எடுத்தேன். நான் போய் பார்த்தோம். வந்து கேல எடுத்தேன், அம்மாவுக்கு இவங்களுக்கெல்லாம் நான் கேல தான் எடுத்தேன். பட் எனக்கு வந்து சும்மா யதார்த்தமாக போகணும் நம்ம எடுத்தேன். ஓகே, இது செட் ஆகிடுச்சுல. ஆண்ட்ரூ, உன்னோட டிம்பிள் பாரு என்ன அழகாக இருக்கும். இதில் சுற்றி போடு சுற்றி போட்டு ஆமாடா. இது பாருங்க, ஃப்ளவர் கேர்ள்ஸ், ஃப்ளவர் பாய்ஸ், இவங்க வந்து என் கொழுந்தாரு பசங்க, இது என் தம்பி பையன், இவங்க என் ஃப்ரெண்டோட பையன், அவங்க பொண்ணு, இவ வந்து குட்டி மோனி குட்டி, இது க்யூட் அழகா. இது என்னோடய தாய் மாமா, இதுதான் இவங்களோட மாமா. சொன்னேன்ல 50th anniversary என் மாமனார். இது என்னோட இன்னொரு தாய் மாமா, இது அத்தை, இது உங்களோட மாமா செம்மு. எது ஓ இது பாரு ராஜாண்ண இருக்காரு அப்பா. இப்போ வரைக்கும் கூட அம்மா அப்பாவுக்கு தெரியாது. எழில் என்னோட ஸ்கூல்மேட்டு, பான்சக்கஸ் காலேஜில் சிஸ்டர். இவங்க எதிர்பார்க்காத ஒரு இது எனக்கு எழில் வந்து பக்கத்தில் எங்கே அமைஞ்சது வந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், அவ்வளோ ஹாப்பி. சூப்பராக இருக்குது இந்த கேண்டிட், நேச்சுரலாக இருக்குல்ல. நைஸ். அம்மா அப்பா பாருங்கள், பின்னாடி வரங்க, நல்ல அமைப்பாக அமைஞ்சுதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நைஸ். இன்னுமே கிளாரிட்டியாக நல்லா பகல் எடுத்துருந்துருக்கணும் ஆக்சுவலி இந்த வீடியோவை. நல்லா இருக்குதுங்களா? என் பொண்ணுகிட்ட நான் ஏதோ பேசிகிட்டே வரேன். அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. அவர் போட்டிருக்க காஸ்டியூம் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம் அவர் வந்து வாயில் கை வச்சு உஷ் அப்படி சொல்லிட்டாரு, அதனால் நான் சொல்ல மாட்டேன். இங்கே பாரு, அழகாக இருக்குது இல்லை? அவ்வளோ அமைப்பாக இருக்குது. எல்லாருமே அந்த ஆன் டைமுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் காணிக்கை வந்து மொத்தம் 51 காணிக்கை வந்து வச்சுருந்தோம் நாங்கள். 51 ஃபேமிலியில் எல்லாருமே வரணும் அப்படின்றதுக்காக பண்ணி வச்சுருந்தது. இங்கே பாருங்கள், சூப்பர் இல்லை? அழகாக இருக்குது. இது வந்து என்னோடய மாமியார், இவங்க என்னோடய சிஸ்டர், என் ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃப். அவங்க நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் ஆரத்தி வந்து எடுத்தோம் சர்ச்சில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி. எங்கள் மாமியார் புடவை எப்படி இருக்குது சொல்லுங்கள்? என் செலெக்ஷன் செம்மையாக இருக்கா? என்ன நான் ரொம்ப அப்படியே மேக்கப் போட்டு அப்பி வச்ச மாதிரி தெரியுது, ஆனால் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலையே. இது வந்து அந்த ஆர்ச் எவ்வளோ சூப்பர். சர்ச்சில்ங்க கூட்டம் இருந்ததை பார்த்திங்கன்னா, க்ரௌடு அவ்வளோ க்ரௌடு. இது வந்து எங்களோட லைட்டிங் இது தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு. எதிர்பார்க்கவே இல்லை. எல்லோரும் சொன்னாங்க கல்யாண மாதம் மாதிரி என்ன அவ்வளோ க்ரௌடாக, ஒரு புதுநன்மைக்கு இவ்வளோ கூட்டம் வருமா அப்படின்னாங்க. எப்படி அமைஞ்சது எங்களுக்கு. எல்லாருமே எங்களை லவ் பண்ணுற, எங்களை அவ்வளோ நேசிக்கிற ஒரு அன்பு, என்லெஸ் லவ். ஆமாம், என்லெஸ் லவ் ரியலி. எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காத ஒரு அப்படி ஒரு அவ்வளோ ஒரு சூப்பரான மனுஷங்க எல்லாருமே வந்திருந்தவங்க. எல்லாருமே நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படி வாழ்த்தி மனசார இது பண்ணவங்கன்னு வைங்களேன். என் பேரண்ட்ஸ் பாருங்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கும் ஸ்பெஷல் சேர் போட்டிருந்தோம். இது வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கப்போ எடுத்தது தான். மாமியார் மாமனார் இந்த பக்கம் இருக்காங்க.
ஆக்சுவலி இந்த வீடியோ நான் இன்னும் நல்லா சூப்பராக பண்ணணும். ஏன் தெரியுமா, ஆல்பம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம அனுப்பி விட முடியாட்டியும் இந்த வீடியோ லிங்க் அனுப்புனாலே போதும், இது பண்ணலாம்ல. பட் வாட் டு டூ தங்கங்களா, எனக்கு டைம் இல்லை. நான் இன்றைக்கி ரிசீவ் பண்ண உடனே சரி ஓகே பண்ணிடலான்ட்டு பண்ணுறேன். சாம் குட்டிக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணது நான் தான். பாரு எப்படி நிற்கிறான் பாருவேன் ஸ்டைலாக. வாவ், இந்த வியூ சூப்பராக இருக்குது. அம்மா அப்பா 50th ஆனிவர்சரி அந்த இது ரிங் சேஞ்ச் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா அழுதேட்டார். ஒரு மாதிரி அவருக்கு வந்து எப்படி இது பண்ணுறதுனே தெரில. அந்த திருமண வார்த்தைப்பாடை வந்து திரும்ப என்னோட அக்கா தான் பக்கத்தில் நிற்கிறாங்க பாருங்கள். வார்த்தை பின்னாடி நிற்கிறது ஸ்டீஃபன் அவங்களோட தாய்மாமா ஒய்ஃபு. இது வந்து எங்களோட ஸ்டெஃபியோட காட் ஃபாதர். ஸோ என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எங்கள் அப்பாவால் இது பண்ணிக்கவே முடியல. அவ்வளோ ஹாப்பி. எனக்கு அதை விட சந்தோஷம். இது வந்து என் அக்கா பொண்ணு. இவங்க என்னோட தாய்மாமா ஒய்ஃப். இவங்க என் தாய்மாமா ஒய்ஃப், என் அத்தை அப்பா. இது வந்து ஸ்டெஃபியோட காட் மதர். இவங்க அத்தை எல்லாம். இது என்னோட அக்கா. மாலை பாருங்கள், எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சதே மாலை. நான் எங்கள் அம்மாவோட சாரீக்கு மேட்சாக தான் மாலை சூஸ் பண்ணேன். சொல்லப்போனால் ஸ்டெஃபி ஆண்ட்ரியா சாம்ஸ்டீவோட மாலையை விட அம்மா அப்பாவோட மாலை தான் வந்து இங்கே பாருங்கள், அம்மா அப்பாவோட மாலை தான் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அதுமாரி ஃபாதர்ஸ் நாங்கள் இன்வைட் பண்ண எல்லாருமே வந்தாங்க. 2 பேர் மட்டும் இது பண்ண முடியல. என்ன இந்த ஃபோட்டோ இங்கே வந்துருக்குது பின்னாடி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குடா தங்கங்களா, சூப்பராக இருக்குது. சர்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்ப இல்லை இது ஆரத்தி எடுத்து இது பண்ணுவோம்ல, அது வந்து இது பண்ணது. ஃபாதர் பாஸ்கர், அவர் வெல்விஷர், அவர் மென்டர், எங்களோட லவபிள் ப்ரீஸ்ட், காட் ஃபாதர், எவ்ரி திங். கண் அழகாக இருக்குடா, எல்லாமே அழகாக இருக்குது. பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி இது பண்ணது இல்லைடா. ஆமாம், பாப்பாவோட செகண்ட் ட்ரெஸ்க்காக தான் நான் வந்து அந்த மெஹந்தி இது பண்ண சொன்னேன். ஆக்சுவலி இந்த கவுன் இதுக்கு வந்து மெஹந்தி வேணாம் அப்படிங்க. இது என்னோட அக்கா. எங்கள் அம்மா பாருங்க, அப்படியே எங்கள் அம்மா கூட அழுகலைங்க, எங்கள் அப்பா அழுதுட்டாருங்க. அந்த பாருங்க அப்பா மூஞ்சி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பாருங்க சூப்பர் மாலை. வேற அம்மா அப்பாவுக்கு மாலை சூஸ் பண்ணுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு. எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து பெரியவங்களுக்குலாம் சான்ஸ் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு இந்த 50th ஆனிவர்சரி வெட்டிங்கிறது வந்து கொடுப்பனை வந்து அப்படி இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அது நடக்கும். இவங்க 2 பேருக்கும் அது வந்து இருந்திருக்குது. அதனால தான் 2 பேர் இன்னுமே நல்லா கிராண்டாக பண்ணணும்னு நான் நினச்சேன். பட்டு என்ன சொல்கிறது, நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் மாதிரி அட்லீஸ்ட் இதுவாது கடவுள் எனக்கு கொடுத்து வச்சுருக்காரே, அவங்களோட பொண்ணாக நான் அவங்களுக்கு இதை செய்யறதுக்கான ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு தான் வந்து நான் சொல்லணும். அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி 50வது வருஷம் இந்த மாதிரி வெட்டிங் இதெல்லாம் பண்ணி வைக்கிறது குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலே தான் அப்பாவுக்கு வந்து ரிங் இது, அம்மாவுக்கு அந்த ரிங். என் அப்பாவோட கை என்னை விட ரொம்ப பெரிய கை, செஞ்சால் மட்டும்தான் அவருக்கு வந்து சைஸ் கரெக்டாக இருக்கும். அப்படி இருந்தும் நான் 1 வீக் முன்னாடி அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு தெரியாமல் என் ரிங் அவருக்கு போட்டு பார்த்து அளவெல்லாம் எடுத்து கூட பண்ணி பார்த்தேன். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு வந்து லைட்டாக அந்த சைஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக சின்னதாக இருந்தது. பட் அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பி. எங்கள் அம்மா திரும்ப அந்த மொபைலில் எடுத்து வச்ச அந்த இதை போட்டு அவங்க நச்சரி பண்ணியிருக்கலாம் போட்டு காமிச்சு லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவை எத்தனை தடவை பார்த்துருப்பாங்கன்னே தெரியல. ஹோலிகமே அன்னைக்கே ஆச்சு வந்து 10 தடவை பார்த்துருப்பாங்க. ஆமாம், பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க. அப்பா எனக்கு இது போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா, முன்னாடி சொல்லியிருந்தோம்னு வச்சுக்க ஊர்ல இருந்து எல்லாரையும் கூட்டு வந்திருப்பாங்க. ஆமாம்மா, எங்க அத்தையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏன் எங்ககிட்ட கூட சொல்ல, வாங்க பொண்ணுக்கு தோழியா போவோம் வாங்க அப்படின்னு எல்லாம் அங்கேயே கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் தாய்மாமா ஒய்ஃபெல்லாம் வாங்க பொண்ணுக்கு தோழி நாங்கள் வர்றோம் அப்படின்ட்டு என்கிட்ட வந்து, ஏன் சோஃபி ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லக்கூடாதா, நாங்களாம் ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருப்போம்ல. இதில் என்னோட மாமாவெல்லாம் கூட இருப்பாங்க பாருங்களேன், அதுதாங்க அந்த கொடுப்பனங்கிறதே. இதுக்கப்புறம் வரும் பாருங்க, இவங்க வந்து எங்களோட பங்கு ஃபாதர் பெரியண்ணன். அவங்க பேர் அது. பாப்பாவோட ஹேர் ஸ்டைலுமே ரொம்ப அழகாகவே வந்திருக்குது. இதில் லாஸ்ட்டாக வந்து என்னோடய மாமனார் மாமியார் வந்து அவங்களுக்கு பொண்ணாடை அணிவிச்சு இது பண்ணுறாங்க. எங்கள் அப்பா பாருங்கள் செம்ம சந்தோஷம் அவருக்கு. அவரோட ரொம்ப பிடிச்ச பேரை பேத்தி இதில் பேரன்னா உயிர், என் சாயலே இருக்கான் அப்படிம்பாரு. அதில் வந்து சாம்குட்டியோட இதுலேயும் அவங்களுக்கு இதை சேர்த்து ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணும் பையனுக்கும் இருந்த இந்த இதை விட அவங்களோட தான் ரொம்ப ஹைலைட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ராணிமா படுற அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குல்லடா ராணிமா.
ஆமாம் செம்மையாக இருக்குங்க. வாவ், இவங்க மாலையை பார்த்தீங்களா, ரெட் கலர் தான் அதுக்கு நல்ல கான்ட்ராஸ்ட்டாக நல்லாயிருக்கும்னு நான் வந்து ரெட் கலர் இது பண்ணேன். பூஜெண்டு வந்து லாஸ்ட்டாக தான் நான் அந்த இது மட்டும் ஏன் நம்ம ஆக்சுவலி ஆன்லைனில் வாங்கலான்னு பார்த்தீங்க, இதுவும் ஒரிஜினல் ஃப்ளாராகவே இருக்கட்டும், நேச்சுரல் ஃப்ளாரே இது பண்ணிட்டோம். இது வந்து என்னோடய தம்பி ஒய்ஃபும் தாய்மாமாவன், அதாவது என் ஹஸ்பண்டோட மாமா பையன், அவங்க ஒய்ஃபு தாய்மாமா தானே மாலை போடுவாங்க, அந்த இதுக்காக வந்து அவங்க அந்த முறை செய்கிறாங்க. லாஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு இந்த இது கொடுப்பாங்க, புக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த இது தான் நடந்திருக்குது. சர்ச்சில் நிறைய பேர் வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை, எங்களுக்கு நேரமின்மை காரணமாக அது இது பண்ணல. எங்கள் அம்மா அப்பாவும் மாலையை கழட்டவே இல்லையே, சூப்பர் மாலைப்பான்னு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. இங்கே பாருங்களேன், கடைசி வரைக்கும் சர்ப்ரைஸாகவே வச்சு கொண்டு போனது தான் பெரிய சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், செம க்யூட்டடா, இது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஆண்ட்ரியாவோட ஆல்பம் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சாம்ஸ்டியோட ஆல்பம் வந்து நெக்ஸ்ட் இது வரட்டும். சாம்க்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து எங்கே எடுத்தோம்னா சென்னை லண்டன் ஸ்டோரில் தான் எடுத்தோம். பாப்பாவுக்கு வந்து பாம்பேலேருந்து ஒரு ப்ரைடல் டிசைனர்கிட்ட வந்து டிசைனர் கவுன் தான் அது. ஆக்சுவலி டயடாமில் வந்து நான் என்கொயரி பண்ணியிருந்தேன், பட் எனக்கு சென்னை போயிட்டு வர டைமில் இவங்க வந்து எனக்கு ஆன்லைன்லேயே வீடியோ மூலியமாகவே பாப்பாவுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து தைச்சி கொடுத்துட்டாங்க. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. தேங்க்ஸ் ரெஜினா. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி, என்னோடய காட் மதரோட சன். இதுதான் திரும்பவும் நான் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பேன்னு சொல்லுவேன். என்னோடய காட் மதர் என் பொண்ணுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லி அவங்களோட பையன் ஃபாதர் ஆகி அவங்க தான் நன்மை கொடுத்ததே. ஆக்சுவலி என் பொண்ணுக்கு நன்மை கொடுத்ததே இவங்க தான். அவ்வளோ ஹாப்பி, எனக்கு அவ்வளோ ஹாப்பி என் தம்பி வந்து வந்தது. அம்மா அப்பாவை பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. எங்கள் அம்மா சாரீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரி அம்மாவுக்கு வந்து ப்ளவுஸும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஆரி ஒர்க் போட்டு இது பண்ணிட்டேன். அம்மா ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ் இது வரைக்கும் தைச்சதே இல்லை. நான் தான் வந்து அவங்களுக்கு சிம்பிளாக தான் பிடிக்கும்னு சொல்லி இந்த இது பண்ணேன். அம்மாவுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரி அப்பாவோட வேஸ்ட் சட்டையும் பார்த்திங்கன்னா அப்பாவையே கூட்டிகிட்டு போய் நான் வந்து ஐ திங்க் 5000 கிட்ட தான் அவங்களுக்கு அந்த, அதை விட மேக்ஸிமம் நான் கேட்டேன், இந்த கடையில் எவ்வளோ ஹை ரேட்டில் வந்து இருக்குது சொல்லுங்கள், அதை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. இவ்வளோ தான் ஹை, இது மாப்பிள்ளை பொண்ணு போடுறது, நாங்கள் எடுங்கடா அது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணி அதே எடுங்கடா. எங்கள் அப்பாவுக்கு செம்ம ஹாப்பி. சில்வர் கலர் அப்பா எடுக்கிறா, ஓகேப்பா இதே எடுப்பா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக வந்து எங்கள் அப்பா வந்து அதை எடுத்துட்டாங்க. எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, அவ்வளோதான் சொல்ல வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஆல் இன் ஆல் அழகு ராணி, எங்கள் ஃபேமிலியோட குட்டி சிஸ்டர் அழகு ராணி. எங்களோட ஃபங்க்ஷனை வந்து மெருகேற்றினவங்க அப்படின்னு சொல்லலாம். மை சிஸ்டர். ஃபேமிலி மெம்பர்ஸை நிறைய இடத்துல பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா குட்டி சிஸ்டர் எங்கேயுமே நிறைய இடத்துல காணோம். நிறைய முக்கியமான ஆட்கள் எதுவும் நிறைய இடங்களில் ஃபோட்டோஸில் வந்து இல்லை. சூப்பர் இல்லை, செம்ம க்யூட்டடா. இது ஜீசஸ் கான்வென்ட் சிஸ்டர்ஸு. ஆக்சுவலி என் சாரீ ரொம்ப சூப்பராக இருக்குடா, எனக்கே இப்போ தாண்ட தெரியுது, நல்லா இருக்குது. ஆக்சுவலி நைட்டில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஓ மை காட், என்னோடய தாய்மாமா ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க. என்னோடய பெரிய தாய்மாமா, 2வது தாய்மாமா, இவங்க வந்து அம்மாவோட சித்தி பொண்ணோட ஹஸ்பண்ட், இவங்களும் ஒரு தாய்மாமா முறை தான் எனக்கு வரும். அவங்க பிள்ளைங்க 2 பேரும், என்னோடய பெரிய அத்தை, என்னோடய நடு அத்தை, இது வந்து என்னோடய சின்ன அத்தை. அம்மாவோட 3 தாய்மாமா ஒய்ஃபும் வந்திருக்காங்க, தாய்மாமா வந்திருக்காங்க. ஐ திங்க் லாஸ்ட்டாக தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இது அவங்க பையன். லாஸ்ட்னோடனே சிரிக்கிறா இவ, சிரிக்கிறா. இது வந்து என் அக்கா பொண்ணு, இது மச்சான், இது அக்கா பையன். எங்கே போயிட்ட டயஸு, ஓரமாக போயிட்டியே. வாவ், செல்லக்குட்டி பப்பு பொண்ணுமா, இது அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணு, செல்ல வைரம். செஃபி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்டா. அக்ஷரா, பிரித்தியங்கா தங்கச்சியா? ஓ, மாலினி வந்திருக்காங்கங்க. வாவ், இது என்னோட கொழுந்தனார், என்னோட பிரதர்-இன்லா, அவங்க ஒய்ஃபு, அவங்க பாப்பா, என் பிரதர்-இன்லாவோட பாப்பா. இது குட்டி பையன், இது வந்து அவங்க அண்ணன் பையன். ஆமாம், பாருங்கள், முக்கியமான ஆட்கள்லாம் நிறைய நல்ல வேளை சர்ச்சில் வச்சு நம்ம எடுத்துட்டோம்ல, இல்லைன்னா மிஸ் ஆகிருக்கோம். நான்லாம் யார் வீட்டு ஃபங்க்ஷன்னாலும் அவங்க கூப்பிட்றாங்களோ இல்லையோ முன்னாடி போய் நின்றுவேங்க. அது என்னோடய கெட்ட பழக்கம். அங்கே காலேஜ்லேருந்தே அப்படி தான், கூப்பிடல அதெல்லாம் இல்லை, நான் வரேன்னு போயிடுவேன். இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குதுல்ல, நல்ல பிரம்மாண்டமாக நல்லா இருக்குது. டெக்கரேஷன் கூட மாதா டெக்கரேஷன் தான் இல்லைங்க, இது நல்லா இருக்குது. சாம் ஸ்டெஃபி ஒண்டர்ஃபுல் டுடே. வா, நைஸ். ஃபுல் ஆல்பம் காமிக்கிறேன் பாருங்கள். நான் இல்லை
ஃப்ளக்ஸு இது நம்ம ஊரில் என்ன இது பண்ணாலும் போகாது, இது வச்சே ஆகணுன்ற மாதிரி இருக்கும். ஜாம் குட்டி என்னடி பண்ணுறீங்க? ஓட்ட ஓட்ட பல்லு கியூட். இது வீட்டில் எல்லாரும் இந்த டிஜிட்டல் இன்விடேஷன் பண்ணப்ப ஐயோ அந்த இன்விடேஷன் பண்ணப்ப சம்மந்தி பண்ண லூட்டி இருக்கு பாருங்க, வேற லெவல். அது சிரிச்சுட்டே கிடந்தோம் நம்ம. இது அவங்க சித்தி சித்தப்பா தான் இது பண்ணியிருக்காங்க. என் ஹஸ்பண்டோட பிரதர் இவங்க, அவங்களோட கிட்ஸு. இது நம்ம ஃபேமிலி இது மட்டும் இது பண்ணி வச்சது. ஆமாம், இல்லை ஒன்று திருஷ்டி மாதிரி இந்த கயிறு தான் வந்துருச்சு இல்லை அந்த இதில். ஆமாம், இது வந்து பாப்பாவுக்கு ஜஸ்ட் அந்த மேக்கப் பண்ணுற இது செகண்ட் ட்ரெஸ். இது லண்டன் ட்ரெஸ்ஸில் எடுத்தது, லண்டன் அது என்னது ஸ்டோரில் எடுத்தது, பிரஷேவாக்கம். எல்லோரும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் வந்து எங்கே சென்னை தானான்னு கேட்டாங்க. மும்பை. சாமோட இந்த இது வந்து இது மகாராஜா, இது மகாராஜா தஞ்சாவூர் மகாராஜா இல்லாமல் இருக்குமா? அதனால் தஞ்சாவூர் மகாராஜா எம்ஜி கலக்கி இருக்குது பாரு ஃபோட்டோ ஷூட்டில் பையனை வச்சு, வேற லெவல். சாமி உனக்கு இதெல்லாம் வராதேடா, எப்பட்றா? ஹீரோ மெட்டீரியலு யார் பார்த்தாலும் ஹீரோ மெட்டீரியல். ஹே இங்கே பாரு பிரியா என்னோட நெய்பர், அவங்க பிரியாவும் ஹீரோ இல்லை. ஓ மை காட், ஹீரோக்கும் இங்கே பாரு தன்வந்துக்கிட்டியே ஐயா. என்னோட மொத தஞ்சாவூரில் வந்ததுக்கப்புறம் என்னை பொண்ணு கூட்டிகிட்டு வந்து வைப்பாங்கல்ல, அந்த சென்டிமெண்ட் எனக்கு போகாது இந்த ஃபேமிலியோட. ஆமாம், ஐயா வந்து அவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஆனாலும் இதுதான் திரும்ப பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பேன்னு சொல்லுவேன் நான். நல்ல உள்ளங்களை கொண்டு வந்து கடவுள் சேர்த்துருக்காரு அப்படின்னா இதுதான். அவரை நான் வரணும்னு எதிர்பார்த்தேன், வந்தார். ரொம்ப க்ரௌடு, என்னால் ரொம்ப கண்டுக்க முடியல. நிறைய பேர் நான் இதில் வந்து கண்டுக்கல, அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லைங்க. மேலே நின்னது மட்டும்தான் தெரியும். என்னால் யாருக்கிட்டையுமே ஒரு இது பண்ண முடியல. ஏதாவது நான் உங்களை மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை மன்னிச்சுக்கோங்க தயவுசெய்து. ஐயா எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு மனுஷன். பொண்ணு கூட்டிகிட்டு வந்து தஞ்சாவூரில் முத நாள் வந்து எங்கள் இதில் வந்து பொண்ணு கூட்டிகிட்டு வந்து வைப்பாங்க, ஐயா வீட்டில் தான் வச்சுருந்தாங்க. வாவ், பிரின்சியோட நாத்தனார் இவங்க, எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க. ஐஷு அழகாக இருக்கா, கேண்டிட் எடுத்திருக்காங்கல்ல. வாவ் சூப்பர். இங்கே பாருங்க நம்ம ஆளுங்களை இங்கே நிற்கிறது பாருங்க, கவுன்சிலர் அம்மா. எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கார் ஒரு மைக்கில். இல்லை, கர்வம் இல்லாத ஒரு டவுன் டு எர்த் பர்சன் அப்படின்னா இந்த ஃபேமிலியை சொல்லலாங்க. அதான் குழந்தை, அவ்வளோதான். ஓ மை காட். சங்கீதா மேம் இவங்களை வர்ணிக்க வார்த்தையில் ஸ்டேஜில் பேசும்போதே எனக்கு அழுக வந்துடுச்சு. அகெயின் ஐஷு ஃபோட்டோ சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க வளன் அம்மாவை. வா டாக்டர் பாப்பா வரலையோ ஒன்று இருந்தாலே. ஆண்ட்ரியாவோட செகண்ட் ட்ரெஸ் இது. ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸுமே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சைஸ் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு லண்டன் ஸ்டோரில் தான் ஒயிட் ட்ரெஸ் வந்து நாங்கள் எடுத்துறதா முடிவு பண்ணிட்டோம். அப்புறமா டிசைனர் இது தான் போட்டு ஆகணுன்ட்டு பண்ணது. மெஹந்தி கூட க்யூட்டுடா. இது நீங்களா போய் எடுத்துட்டு வந்ததுமா? நானா ஒரு ஃபங்க்ஷனுக்கு அங்கே போகும்போது 50th anniversary இருந்ததுக்கு போகும்போது சைஸுக்காக, அதுக்கு தான் சைஸ் எப்படியா வளன் கல்யாணத்துக்கு போகும்போது சைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காக இது பண்ணது. க்யூட்டு. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது இல்லை? உள்ள காமி. நல்லா இருக்குடா தங்கம், இது சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. ரோஸ் ஹென்னா ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு கும்பகோணமா அவங்க இல்லையே, ஆமாம் என்ன ஒரு இல்லை ஐயம்பேட்டை. தி கிரேட் மெஜஸ்டிக் மகாராஜாவோட ஓனர், தஞ்சாவூர் மகாராஜா டெக்ஸ்டைல்ஸ் தெரியும், ஆசிஃப் சார் இவங்க. நான் கேட்டேன் சார்கிட்ட, சார் நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்போ தான் அவர் சொன்னார், ஸ்டீஃபன் சார் நேரில் வந்து எனக்கு பத்திரிக்கை கொடுக்கும்போது நான் நேரில் வர்றது தானே அழகு அப்படின்னாரு. ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டேன். 2012 to 2014 எங்களோட நிலைமையும் இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் எங்களோட ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களுக்கு வந்து அதை நினச்சே பார்க்க முடியல எங்களால். நாங்களாம் யாரும் எந்த மூலையிலேயே கிடந்தோம், நாங்கள் யாருன்னே தெரியாத ஒரு இது. 2012 to 2014 எங்களோட லைஃப்பில் ஒரு டஃபஸ்ட் பீரியட்னு சொல்லலாம். இந்த மனுஷன் ஸ்டீஃபன் சொன்னாருன்றதுக்காக வந்தார் அப்படின்னா எல்லாத்துக்கும் கடவுள் ஒருத்தர்னால மட்டும்தான் அது முடியும் அப்படின்றது. நான் அவ்வளோ பெரிய ஆளான்னு நினைப்பீங்க. இவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு யூடியூப்பில் போட்டு பாருங்கள். நான் பணத்தளவுலேயே நான் சொல்ல வரல. பணம் இன்றைக்கி இருக்கும் போகும் வரும். அந்த மனசு அந்த ஒரு மரியாதை கொடுக்கணுன்ற அந்த ஒரு இதுதான்.
இன்னைக்கு பணம் வந்துருச்சுன்னு ஒரு ஜென்ரேஷனில் பணம் வந்தவங்களாம் எவ்வளோ ஆடுறதை நம்ம பார்க்குறோம். தலைமுறையாக வந்து அவ்வளோ தூரம் கட்டி காத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு போயிட்டுருக்கவங்க இவங்கெல்லாம். இவங்ககிட்ட இருந்தெல்லாம் நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு என்னோடய செல்ல குட்டி பாப்பாக்கா, என் வைரம், எங்கள் நெய்பர் அவங்க அம்மா வீட்டு பக்கத்தில் நின்று பேசுவேன்னா பாருங்கள். இவங்களோட ஒரிஜினல் நேமே எனக்கு வந்து மறந்து போயிடும். இவங்க பேர் தாமரை செல்வி, நேமே மறந்து போயிடும். பாப்பாக்கா தான், எல்லாருக்கும் பாப்பாக்கா தான். இவங்களுக்கே ஒரு பேரன் வந்துட்டான், பேத்தி பேரனும் இருக்கான், தியாஷு. ஆமாம், சூப்பர் இல்லை? சாமோட இந்த இது செம்மையாக இருக்குடா. இது மகாராஜாவில் எடுத்ததான், இவரோட கடையில் எடுத்தது தான் இது. சும்மா லைட் டச்சப் இருக்க மாதிரி ஒரு சீன் அவங்களுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. ஆமாம், ஸ்டெஃபிக்கு. கலர் காம்பி பிரின்சி எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் இவங்க. சேலம்லேருந்து வந்திருந்தாங்க. பாப்பாவுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் துண்டெல்லாம் போத்திருந்தாங்க. இது கண்டிப்பா பிரதர். அடுத்த ஃபோட்டோல வருவாங்க. ஆமாம், பிரின்சியும் இவங்களும் ரெண்டு குழந்தாரு. பாருங்க, ஜேம்ஸ் அண்ணன். இது யாருன்னா என் ஹஸ்பண்டோட தாய்மாமா, பெரிய தாய்மாமா பையன். அவங்க இன்னொரு பையன்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்க பொண்ணு. இவங்க எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். அண்ணன் அந்தோணி அண்ணன், சாமி அண்ணன். இவங்க பேத்தில் சவரி. ஓகே. ஐ பேபிக்கா யாருன்னா என் பெரிய மாமாவோட தாய் மாமாவோட பொண்ணு, பெரிய தாய் மாமாவோட பொண்ணு. அவங்க எப்படி சிரிச்ச மாமா எப்படி இருக்காங்க பாருங்கள், அப்படி சபை நிறக்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். சர்ச்சில் இருந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக் கட்டிங் வச்சுருந்தோம். என்ன 3 கேக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பாவுக்கு வந்து 50th வெட்டிங் ஆனிவர்சரிக்கான இது வந்து சாம்குட்டியோட பர்த்டேக்கு இது பண்ணுது. அப்புறம் ஹோலி கம்யூனியனுக்குன்னு சொல்லி மொத்தம் 3 கேக் வந்து நம்ம கட் பண்ணி இது பண்ணோம். அப்பா அம்மாவுக்கு ஊட்டி விடுறாங்க பாருங்களேன். 3 கேக்குமே தீர்ந்துச்சு. ஆமாம், எல்லாருக்கும் வரைக்கும் ஒரு வருத்தம் என்னன்னா, சாமுக்கு அந்த கேக்கு நிறைய கொடுக்கலையா. இன்னைக்கு கூட ஆல்பம் பார்த்தப்ப சொன்னான், என்னன்னு கேக் நான் சாப்பிடவே இல்லை, கொஞ்சம் தான். அவனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி ஆகாதுப்பா சாமி. அவங்க அப்பாய்க்கு ஊட்டி விடுறான் பாருங்க, அவங்க அப்பாய்க்கு ஊட்டி விடுறான். அவங்க தாத்தா பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் அப்பா நின்றுட்டு இருக்காங்க. இது என்னோட மாமனார் பாருங்க. இது என் தங்க வைரம் எனக்கு ஊட்டி விட்டுட்ருக்காங்க, என் செல்ல குட்டி. அவனுக்கு பர்த்டேன்றதுனால மேலே அந்த இது வந்து நிறைய பேர் ஸ்டேஜில் இது பண்ணணுன்னு ஆசான ஸ்டேஜ் குட்டி எல்லாரையும் இது பண்ண முடியல. பட் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. 2 தாத்தா பாட்டியோட ஆசீர்வாதமும் என் பிள்ளைங்களுக்கு. அது எவ்வளோ பெரிய கொடுப்பனை தெரியுமா? அம்மாவோட அம்மா அப்பா, அப்பாவோட அம்மா அப்பா அப்படி நிறக்க நின்று என் பிள்ளைங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது வந்து நான் ரொம்ப 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 பெருமையாக நினைக்கிறேன். நான் அக்கா பாருங்க, இதுதான் ஆல்பம். நல்லா இருக்கா? ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. எங்கள் அம்மாவோட சாரீ தான் எனக்கு இது நான் நிறைய தடவை சொன்னால் என்ன எங்கள் அம்மா சொல்லிடுவாங்க, அந்த புடவை எடுத்துக்கப்பா அப்படின்றவாங்க. எங்கள் அம்மா எப்போவுமே அப்படி தான் நகை மாட்டி விட்றாங்க பேத்திக்கு. இது வந்து பாப்பாவோட செகண்ட் இது ட்ரெஸ்ஸு. நல்ல கலர், அது சூப்பராக இருந்துச்சு, ரோஸ் கோல்டு. இதெல்லாம் நான் ரொம்ப டல்லாகிட்டேன். செகண்ட் இது சொல்ல மறந்துட்டேன். இது வந்து சென்னையில் வந்து சவுகார்பேட்டில் எடுத்தேங்க. ஆக்சுவலி நான் வந்து ட்ரிச்சி ஒரு தடவை போனேன், போத்தீஸ் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் ட்ரிச்சியில் வந்து என்னோடய ஃபேவரட் ஷாப் வந்து எதுன்னா நம்மளோட நக்கோடாவில் போய் பார்த்தேன். 4 இது தான் வச்சுருந்தாங்க, 4 5 எனக்கு அது மட்டும்தான் கொஞ்சம் பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு. பட் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு 3-4 மடங்கு அதிகம்னு வச்சுக்கோங்க. அந்த ஜுவல் அமைஞ்சது தான் இதில் ரொம்ப. இது கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்போ தானே போய் எதுப்பா?